ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிராஃப்ட் வித் மீ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஹவுஸ் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு அட்டையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு விண்டோவும் டோரும் வந்து ட்ரா பண்ணி நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் 3 அட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நாளைக்குமே நான் சேர்த்து வச்ச மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு டப்பா வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே மூடி இருக்கும்ல, ஸோ அது நமக்கு தேவையில்ல, அதை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கும் நான் டோரு அப்புறம் விண்டோ வந்து ட்ராப் பண்ணி வந்து கட் பண்ணிக்கிறேன். அதை நம்ம செஞ்சு வச்சுருந்தா அந்த வீடோடு சேர்த்து நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே பேஸ்மெண்ட்காண்டி நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் ஒரு அட்டையை கட் பண்ணி அதுக்கு மேலே அந்த வீட்டை வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நார்மலான கார்ட்போர்டு அட்டையை எடுத்து நீங்கள் அந்த மேலே இருக்க அந்த ஷீட்டை மட்டும் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஓடு மாதிரி வரும். ஸோ அதை எடுத்து நான் கூரை மாதிரி வந்து நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ஒட்டியிருக்கேன்றது. அதுக்கப்புறம் ஒரு 3 சென்டிமீட்டர் அளவு நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டை கீழே பேஸ்மெண்ட்காண்டி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கிறோம். அந்த கிளிப்பை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். பட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எப்படி ஒட்டியிருக்கேன்றது. கீழே ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு அட்டையை வச்சு அதுக்கு மேலே அந்த வீட்டை வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கணும். அதுக்காண்டி நான் ரூஃபில் வந்து ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாகவே பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நான் கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். எல்லோ கலர் ஷீட் எடுத்து அந்த வீடு ஃபுல்லாகவே நான் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். கீழே நம்ம அட்டைக்கு வந்து க்ரீன் கலர் வந்து பேப்பர் நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் பாதை மாதிரி இருக்கணும்ல, அதுக்காண்டி ஒரு ப்ரௌன் கலர் ஷீட் எடுத்து நான் வந்து பாதை மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். என்ட்ரன்ஸில் வந்து நான் பேம்பூ ஸ்டிக்கை வந்து நான் கட் பண்ணி வந்து ஒட்டி விட்டுருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே நான் அந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு அட்டையை எடுத்து அதை வந்து நான் 1 சென்டிமீட்டருக்கு வந்து நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் மார்க் பண்ணி அதை நம்ம கோடு போட்டுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நம்ம ஃபுல்லாகவே அந்த இது டப்பாவாக இருக்க மாதிரி நம்ம வந்து கோடு போட்டுக்கிறோம். அதில் ஒரு டப்பா கட் பண்ணுங்க, அடுத்து 2 டப்பா, அடுத்து 3 டப்பா, 4, 5, 6 அந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து நம்ம தனியாக எடுத்து பார்த்தோம்னாலே உங்களுக்கு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து கார்ட்போர்டு ஒட்டணும். நம்ம மேலே 1 சென்டிமீட்டருக்கு நான் வந்து எடுத்து கார்ட்போர்டு வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஸோ நடுவில் கேப்பு இருக்கும், அந்த இடத்துலையே நம்ம வந்து கார்ட்போர்டு ஒட்டணும். அதே நான் 1 சென்டிமீட்டருக்கு வந்து கார்ட்போர்டு எடுத்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம அது ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்கனால நான் வந்து அதுக்கு கலர் பேப்பர் ஒட்டியிருக்கேன். நீங்கள் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். நான் கலர் பேப்பர் ஒட்டி எடுத்திருக்கேன். நம்ம அந்த வீட்டில் படிக்கட்டை வந்து ஒட்டிடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஷாம்பு டப்பா எடுத்திருக்கேன். அது மூடி நமக்கு தேவையில்லை, அந்த மூடியை வந்து கழட்டிக்கிறேன். நான் வந்து ஒரு அளவு வந்து எடுத்து நான் இந்த டப்பாவை வந்து கட் பண்ணிக்கிறேன். அதை கட் பண்ணதுக்கப்புறம் கலர் பேப்பரை வந்து நான் சுற்றி வந்து ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். நான் வந்து கலர் பேப்பர் வந்து சுற்றி ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்ட்போர்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அது ஃபுல்லாக வந்து நான் ஒட்டிக்கிறேன். ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கார்ட்போர்டு ஒட்டினீங்கன்னா அந்த கேப் இருக்கணும், அந்த கேப்பில் தான் இன்னொரு கார்ட்போர்டு ஒட்டணும். ஸோ பார்த்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாகவே பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பேம்பூ ஸ்டிக் ஒரு 3 எடுத்து சைடில் ஒரு பேம்பூ ஸ்டிக்கும் அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு பேம்பூ ஸ்டிக்கும் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பேம்பூ ஸ்டிக் எடுத்து அதில் வந்து பாப்பிடை வந்து உள்ளே விட்ட மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அதை வந்து அந்த 2 பேம்பூ ஸ்டிக் நம்ம வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து நம்ம வச்சு க்ளூ பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலோட மூடி வந்து நான் எடுத்திருக்கேன். அந்த மூடியில் வந்து நான் ஓட்டை போட்டிருக்கேன் 2 சைடு ஆப்போசிட் சைடில். அதுக்கப்புறம் கட்டுக்கம்பி எடுத்து அதை லைட்டாக வளைச்சி விட்டு நம்ம ஓட்டை போட்டிருந்தோம்ல அந்த மூடியில் விட்டு நான் லைட்டாக வளைச்சிக்கிறேன். 2 பக்கமுமே நான் வந்து ஓட்டை போட்டிருக்கேன். ஸோ 2 பக்கமுமே நான் விட்டு வந்து வளைச்சி எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கிறேன். அது நமக்கு பார்க்க வாலிமாக இருக்கும், அந்த கம்பி வந்து நல்லாவே மடங்கும். அதுக்கப்புறம் ஒரு த்ரெட்டை எடுத்து அந்த கம்பியில் வந்து நான் கட்டி விட்டு நான் அந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச இந்த கிணறுல வந்து அந்த பாப்பிடை சுற்றி வந்து நான் அந்த கயிறை வந்து கட்டி அந்த நம்ம செஞ்சு வச்ச இந்த வீடில் வந்து நான் அதை ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அந்த 2த்தையும் ஒன்றா வச்ச மாதிரி நான் க்ளூ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நான் 3 செஞ்சு வச்சுருக்கேன். அந்த 3த்தையுமே ஸ்கொயர் ஷேப்பில் வச்சு நான் ஒட்டிக்கிறேன். அதை நம்ம வந்து வீட்டோட சைடில் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்திருக்கேன், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ். அதை நம்ம செஞ்சு வச்சுருந்த அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் நடுவில் வந்து நான் ஒட்டிக்கிறேன்.
அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து நம்ம முன்னாடி வந்து பேம்போ ஸ்டிக் வந்து வச்சுருந்தோம்ல அதில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். அந்த மாதிரி சுற்றி இருக்க பேம்போ ஸ்டிக் எல்லாத்துலேயுமே நான் 2 ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து அந்த லாஸ்ட் இருக்கும்ல அதை மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அந்த சைடுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஈக்குவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து 3த்தையும் ஒன்றா வச்ச மாதிரி பின்னாடி வந்து நான் 2 சைடும் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு உல்லன் நூல் எடுத்து அது வந்து நான் 2 சைடுமே நான் வந்து ஒட்டிக்கிறேன். அது பார்க்க வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது நல்லா ஆடும். அதுக்கப்புறம் ஒரு 3 ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்து நான் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்ச மாதிரி நான் வந்து ஒட்டிக்கிறேன். மேலே வந்து ஹாட் க்ளூ அப்ளை பண்ணி நான் அந்த நூலை வந்து ஒட்டிக்கிறேன் மேலே. 2 சைடுமே நான் வந்து அந்த நூலை வந்து ஒட்டிக்கிறேன். அது பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ஆடுதுன்னு. அதுக்கப்புறம் ஒரு பொம்மை எடுத்து நான் அந்த ஊஞ்சலில் வந்து நான் ஒட்டி விட்டுக்கிறேன். அது எப்படி ஆடுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த ஊஞ்சலை வந்து நம்ம செஞ்சு வச்சிருந்த வீடில் வந்து நான் ஒட்டிக்கிறேன். அப்புறம் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அதாவது நம்ம வீடியோ போட்டு வந்து ஒரு 1 இயர் ஆக போகுது. அதுக்கான ரீசன் வந்துட்டு நான் வந்து இப்போ தான்டா ஸ்கூலிங்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 10th தான் நான் படிக்கிறேன். ஸோ நான் வந்து 10th படித்து முடிக்கணுன்றக்காண்டி கொஞ்சம் கேப் விட்டுட்டேன். இனிமேல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போடுறேன். ஸோ பை காய்ஸ்.